சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. டஃப்னு கேட்டோன்னா எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த நியூமரிக்கல். லாஸ்ட் டைம் எனக்கு கிடைக்காம போனதும் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சதுக்கும் ஒரு சேஞ்சிங் ஃபேக்டர் வந்து Xylem தான் இருந்தது. வந்து டுவர்ட்ஸ் LMRP டைம்லாம் ஆகும்போது ஐ வாஸ் வெரி ப்ரெஷர்ட். நான் வந்து ரொம்ப அழுவேன். பேரண்ட்ஸ் லைக் வெரி ஹாப்பி. ஏன்னா என்ன இந்த மொத்த ஜேர்னிலையுமே அவங்க எனக்கு கம்பல் பண்ணதே கிடையாது. டாக்டர் ஆகணுன்றது அவங்க ஆசை கிடையாது. அண்ட் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும், இந்த காலேஜ் ஜாயின் எதுவுமே அவங்களோட இன்புட்டே கிடையாது. எல்லாமே இட் வாஸ் அப் டு மீ. இந்த இன்ஸ்டியூட் நான் சூஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே என்னோட டிசிஷன் தான். ஸோ அதனால ஆனால் கம்ப்ளீட் சப்போர்ட் ஃப்ரம் தியர் சைட். நான் வந்து ஒரு எக்ஸாமில் வந்து மார்க் கம்மியாகும் போது லைக் ஃபர்ஸ்ட் நாள் அவ்வளோ மார்க்ஸ் இருக்காது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு தே யூஸ் பி வெரி சப்போர்ட்டிவ். நான் வந்து லைக் ரொம்ப எமோஷனலான பர்சன். ஐ க்ரை அண்ட் தெல் பி லைக் டூ சப்போர்ட்டிவ். எப்போ என்ன மார்க் குறைஞ்சாலும் எனக்கு கம்ப்ளீட் பேக்கப் சப்போர்ட் அவங்க தான். என்ன மொத்தமாக டேக் கேர் பண்ணி கொண்டு வந்து கூட்டு போய் எல்லாமே பண்ணாங்க. So it's actually dual effect. Yeah, எல்லாரும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து இல்லாம ஒருத்தங்க வரது ரொம்ப கஷ்டம். because parents like matters. நீங்க இந்த இன்ஸ்டிடியூட் முடிச்சு நீங்க வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் தான். at least you have to break out there. Okay. இப்போ இந்த ஜர்னில வந்து Xylem பத்தியெல்லாம் ஒரு ஐடியா கொடுத்தீங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருப்பீங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருப்பீங்க? ஸோ எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆனது வாஸ் ரிவிஷன். ஓகே. லைக் ரிவிஷன் எல்லாமே யூ கான்ட் ரியலி டு எனிதிங். எவ்வளோ நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ரிவைஸ் பண்ணலனா கம்ப்ளீட்லி வி ஃபர்கெட் இட். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பீரியட் ஆஃப் டைம்ங்கிறது உங்களுக்கு that was for me it was like 1 or 2 weeks. Depends upon the subject also. இப்போ ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கிறோம், physics chemistry formulas வந்து I used to revise every day. Like towards the end na like December la portions நமக்கு almost end ஆயிடும். So by then we have all the formula sheets and whatever we have prepared. அதெல்லாமே வந்து from January I started revising every day. So formulas all should be revised. Biology வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். Like for like 1 or 2 weeks once வந்து நம்ம ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். More of theory and facts. Yeah, more of theory and facts. So whatever we'll forget, அத வந்து செப்பரேட்டா நோட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சேன். That's what. ஏன்னா எல்லாமே நமக்கு பயாலஜில மறக்காது. There'll be like particular facts we'll forget. So அத செப்பரேட்டா நோட் பண்ணா it'll be easy for us to revise. So that's how. And from the exams. Exams over examsல நம்ம கத்துக்கிற விஷயம். So basically revision is the key, correct? That is your mantra, right? And one more thing out of curiosity I'm asking you. Physics ல numerical stuff ன்னு சொன்னீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? Numericals la எனக்கு help பண்ணது was practicing more questions. Again. Yeah, again. So practice actually made it better. ஏன்னா initially வந்து I had very much fear towards physics. So my faculties வந்து என் கூடயே உட்காருவாங்க. என் பக்கத்துல உட்கார வச்சு சால்வ் பண்ண வச்சாங்க. கொஞ்ச நாள்லாம் வந்து ஆமா அப்படி நின்னு உட்கார வச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ண வைப்பாரு. எவ்வளவு டவுட்ஸ் லைக் இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் சால்வ் பண்ணும்போது 30ல 10 questions-லாம் வந்து எனக்கு பண்ண முடியாது. So sir வந்து 10மே போட்டு சொல்லி தருவாரு. So eventually கொஞ்ச நாள் ஆக the 10 reduced to 8 7. அப்புறம் eventually towards the end I was able to solve. So per day, like how many questions you were practicing roughly, like for physics alone? Like for physics and all, around 30-40 questions per day was the count. இதுவுமே சார் வந்து இன்சிஸ்ட் பண்ணதுதான். நீங்க வந்து ஒரு 30-40 questions every day solve பண்றீங்கன்னா சீட் கிடைக்காம ஆகாது, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. Maybe that was true and I followed it. Hope. Yeah. Same goes with chemistry. Yeah, chemistry also. Again, chemistry is also having numericals. It has numericals. So chemistry மூணுமே different இருக்கனால அதுக்கான strategies நம்ம alternate பண்ணானா chemistry also was like that. Biology question practice daily பண்ணீங்களா இல்ல? Yeah, biology question practice daily பண்ணல, but I do like 2 times once. More of reading. Yeah, more of reading தான் எனக்கு help பண்ணுச்சு. But I'll practice question papers. Okay. Yeah. So it is very great that you have completed this journey. First year போயிருக்கீங்க. How do you feel? First year எப்படி இருக்குடா? First year is like ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. That's what I have to tell. Too much content நிறைய இருக்கு படிக்க. Obviously because it is known for you guys. Exactly. Already you guys know it and you're going okay. So we already know content. Okay. அப்படி இருக்கு, but it's so interesting. Like first time the feeling when you get into the dissection hall for the first time, when you hold the scalpel. You get those white codes. Yeah, white codes. Step வந்து இப்போ we started using. We are checking the beat, PP எல்லாமே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க once dream பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா? once நம்ம வந்து சரி இதெல்லாம் நல்லா இருக்குமே யோசிச்ச தருணங்கள் நிறைவேறி கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது it's like we have longed so much for this. இது நடக்கணும். It is worthful, right? That's what I want to know. Because இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் டிமோட்டிவேட்டட் இருக்காங்க. உங்க ஜூனியர்ஸ் எல்லாமே they many demotivated. So what do you feel like telling them? See, இந்த ஜர்னி ரொம்ப ஹெக்டிக் ஆனது நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம சூஸ் பண்றோம். Not just about studying. After that also it's going to be like that. The whole life, the journey is made like that. அப்போ we are getting into with so much passion and trust me that will not go wrong. Like எவ்வளவுதான் அது டயரிங்கா இருந்தாலும் ஹெக்டிக்கா இருந்தாலும் you love doing it. Like it's there's so much to study. இங்க நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நமக்கு ஹெக்டிக்கா இருந்துச்சு. அங்க போனா அதை விட ஹெக்டிக்கா இருக்கு. But the satisfaction and how wholesome it feels வந்து ரொம்ப வந்து ஒரு அமேசிங்கான ஃபீலிங். நான் எவ்வளவு சொன்னாலும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். That is how you'll get to know because அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. Exactly. And சில emotions are like you can't explain that. Holding the scalpel for the first time felt really wholesome. எல்லாமே அது வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ வந்துட்டு இட் பி கண்டிப்பா worth it. என்னதான் இருந்தாலும் you will actually love being there in a college, medical college.
ஸோ ஒன் மோர் திங், நான் இந்த ஜேர்னி ஃபுல்லாக ரிப்பீட்டாக இருக்கும்போது ஃபேஸ் பண்ணது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்ட விஷயம், எதுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணுறேன்? லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் இருந்தாங்க ஆல்ரெடி, ஹேவிங் ஸோ மச் ஃபன். லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்பில் மூவ் ஆன் ஆயிட்டாங்க. நான் மூவே ஆகல, ஸ்டாட்டிக்காக இருந்தேன். எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி, எதுக்கு ரிப்பீட் பண்ணுற? லைஃப் ஏன் வேஸ்ட் பண்ணுற? வயசு ஏன் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டப்போ ஐ ஒன்லி ஹேட் டு டெல் ஒன் திங். எனக்கு வந்து அது மேலே அவ்வளோ ஆசை இருந்துச்சு. எனக்கு இது என் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும்னு நான் நினச்சேன். ஸோ வந்து அந்த 1 year எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறது வாஸ் நாட் அ லாஸ் ஃபார் மீ, இட் வாஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து என் லைஃப் ஃபுல்லாக நான் ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணுறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிட்டேன் தவிர இட் வாஸ் நாட் வேஸ்ட் அட் ஆல். இப்போ கூட என்ன கேட்குறாங்க, அந்த ஒரு வருஷம் போனது தானே, அது தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஏன்னா நான் வந்து ஆசைப்பட்ட என்னோட ட்ரீம் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேர் டஸ் இட் மேட்டர்? நான் அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணதா எனக்கு தோணுனதே கிடையாது. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஜெனுவனா ரிப்பீட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இட்ஸ் நெவர் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் வந்து என்னெல்லாம் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நான் நினைச்சனோ அது எல்லாமே நான் இப்போ அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ஐ மீன் காலேஜ், ஐம் ஹேவிங் ஃபன், ஐம் ஸ்டடிங் த கோர்ஸ் ஐ லைக். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ உங்களுக்கு வந்து நிஜமாவே இதை வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் ரிப்பீட் இஃப் யூ ஹேவ் so much passion towards it. At the end everything will be really make you very happy and contented of what you did for them. Thank you very much.